வணக்கம் நண்பர்களை. தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ஜனகாமாவுக்கு அறிவு கண்ணை திறக்கிறாங்க. இனி இந்த வயசான காலத்தில் பொறுப்புகளை எதுக்கு நீங்கள் ஏற்றி தலையில் சுருட்டி வைக்கிறீங்க, அதை உங்கள் மருமக கையில் கொடுங்க, நீங்கள் எல்லா இடமும் சுற்றி அனுபவிக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு ஐடியா நம்ம ஜனகாமாவுக்கு கொடுக்க நேரம், பரவாயில்லையே இப்படி ஒரு ஐடியா இருக்குது, இது நீங்கள் சொன்னது கரெக்டு தான், என் பொறுப்புகளை என் மருமகள்கிட்டையும் அதே நேரம் என் பேரனின் ஒய்ஃபு தமிழுகிட்டையும் நான் 2 பேர்த்தில் யார் திறமையாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம மீனாவையும் தமிழையும் கூட்டு கொஞ்சம் ரூபாயை கொடுக்குறாங்க. கொடுத்து 20,000 ரூபாய் இதில் இருக்குது, இதில் நம்ம கம்பெனியில் வேலைக்கு பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ நீங்கள் துணியை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் இதில் காய்கறிகள்லாம் இருக்குது, இதில் நீங்கள் சமைச்சு வயிறார 30 பேருக்கு பசி அமர்த்தணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், நம்ம தமிழும் நம்ம மீனாவும் செய்து தடபுடலாக அந்த வேலைப்பாடுகளை நடத்துகிறாங்க. இதில் என் மாமியார் தான் வெற்றி பெறணும் அப்படின்னு தமிழ் நினைக்கிறாங்க. பொறுப்பெல்லாம் ஜனகமாக்க பிறகு அவங்களுக்கு தான் போகணும், அவங்க சந்தோஷப்படணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தமிழ் மனசார அவங்க ஜெயிக்கணும் மீனா அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மீனாவை ஜெயிக்க வச்சுறாங்க. அதே நேரத்தில் வீட்டில் விருந்துக்கு ஆள் வந்திருக்காங்க, கெஸ்ட்டு. அவங்க நம்ம ஜனகாமா அவங்க பேத்தியை எடுத்து கொஞ்சிக்கிட்டு, பரவாயில்ல உங்கள் மருமக வந்ததும் வராத்ததுமா 1.5 வருஷத்தில் ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்துட்டா, அது போதும் உங்களுக்கு வாரிசு கிடச்சிட்டுல அப்படின்னு சொன்னோம். உங்கள் பேரனுக்கு இன்னும் குழந்தை கிடைக்கலையா அப்படின்னு அந்த இடத்துல கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ மீனாவுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. நம்ம தமிழை பற்றி இதில் கொஸ்டின் போட்டது மாதிரி இருக்குது, தமிழை மன வருத்தம் அவள் கேட்டால் வரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபியை கூட்டிகிட்டு, இப்படி விருந்துக்காரங்க எல்லாம் உன் மனைவியை கேட்க நேரம் நீ சும்மா இருக்கக்கூடாது, அது எங்கள் விஷயம் அப்படின்னு நீ சொல்லணும், உன் மனைவியை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சிவிகிட்ட புத்திமதி சொல்கிறாங்க. அம்மா சொல்லதும் கரெக்டு தான், நான் எதுக்காக இவ்வளோ சுயநலமாக எல்லாத்துலேயும் தமிழ் மீது பழிய போட்டுட்டு இருக்கேன், நான் தமிழ் கூட வாழவே ஆரம்பிக்கவில்லையே, எங்கள் வாழ்க்கையை தொடங்கணும், இனியாவது நான் தமிழுக்கு உண்மையாட்டு இருக்கணும், மாமியார மருமக கூட சண்டை இல்லாமல் ஆயிட்டாங்க, நான் புருஷன் தமிழுக்கு என்ன செய்தேன், தமிழ் கூட சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ போகிறேன் அப்படின்னு நம்ம சிபி முடிவு எடுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியாரும் இந்த கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்னு நம்ம பிரபு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம தமிழுக்கு கண்டிப்பாக தெரிய வர தவிடுபொடியாக்கி நம்ம சேர்த்து வைக்கிறாங்க. சேதுவையும் நம்ம வர்ஷினியும் அதை பற்றி தான் நான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா போட்டி கட்ட ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஜனகம்மா மீனாவையும் தமிழையும் கூப்பிடாங்க. இந்த பாருங்க, உங்கள் ஜனகம்மாவுக்கோ வயசு ஆகிட்டு போட்டு இருக்கு, என் பொறுப்பு இதோட நான் எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்து கொடுத்து முடிச்சிடலான்னு பார்க்கேன். இதுக்கு மேலே நான் தலையில் சாவி கொத்தை தூக்கி வச்சுட்டு தெரிய விரும்பலை. இந்த சாவி கொத்து நியாயமாக மீனாக்கு தான் போகணும், ஆனால் இப்போ தமிழம் இருக்கிறதுனால ஒரு போட்டி 2 பேர்த்துக்கும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல நேரம், சரி போட்டி தானே தாராளமாக வச்சுக்கிடுவோம், நம்ம மீனா எனக்கு விட்டு கொடுப்பல்லடி தமிழ் அப்படின்னு அந்த இடத்துல நிற்க நேரம், போட்டின்னு வந்துட்டா இந்த தமிழை மாமியார் கூட பார்க்க மாட்டா, நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ தான் நீ ஏட்டிக்கு போட்டியா எங்கள் அம்மா கிட்ட இப்படி கங்கணம் கட்டுறியே, இது நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம சிபி கேட்க நேரம், இல்லை உங்கள் அம்மாவோட திறமை என்னோட மேலே, கண்டிப்பாக இந்த போட்டியில் உங்கள் அம்மா தான் ஜெயிப்பாங்க, ஆனால் உங்கள் அம்மாட்ட நேர்மையாக தான் இதை நம்ம கையாளணும், அதனால தான் இப்படி சொன்னேன் அப்படின்னு நீ பாரு, உங்கள் அம்மா கண்டிப்பாக ஜெயிக்க போகிறாங்க, அத்தை என்னோட டேலண்ட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தமிழ் சிபி கிட்ட சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் ஆளுக்கு 20,000 கொடுத்து இதில் நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு புடவை, இந்த 30 பேர் சாப்பாடாக இந்த காய்கறிகள் என்னெல்லாம் இருக்குது, இதை சமைச்சு பசியார வயிறார சாப்பிட போக வைக்கணும் அப்படின்னு 2 பேரும் ஏட்டிக்கு போட்டியாக சளைச்சவங்க இல்லை அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே சமையல் வேலை மும்முரமாக நடக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மீனா இத்தனை வருஷம் அவங்க செய்கிற பக்குவத்தை வெளுத்து கொடுத்துறாங்க. ஒரு கட்டத்தில் மீனாவுக்கே வெற்றி கிடைக்குது. தமிழ் அதில் பார்த்து, அத்தை நீங்கள் வெற்றி பெற்றதில் ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு கெட்டி தழுவுறாங்க. தமிழ் நீ நினச்சா கூட ஜெயிக்கலாம், ஆனால் நீ எனக்காக விட்டு தந்த போல தான் இருக்குது, நான் உன்னை தப்பாக நினைக்கல அப்படின்னு அந்த இடத்துல மீனா மனசில் தமிழை பற்றிய ஒரு எண்ணம் ஓடுது. கொஞ்ச நேரத்திலே இந்த போட்டியில் தமிழ் அப்படியே பார்த்துட்டு
கேட்டுட்டு இருக்காங்க ஜனகமா இதில் வெற்றி பெற்றது வந்து மீனா தான். இது மீனா கிட்ட தான் இந்த சாவி கொத்து எனக்கு அடுத்தபடியாக போக போகுது அப்படின்னு வந்து மீனாட்ட கொடுக்க நேரம் நம்ம தமிழ் கை தட்டி ஓடி வந்து நம்ம மீனாவை கெட்டி பிடிச்சி, அத்தை நான் எதிர்பார்த்தேன் உங்கள் கையில் வந்து வரணும், நீங்கள் தான் அடுத்த சூரியன் ஜனகாமாவுக்கு அடுத்தது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு நம்ம பார்த்தோன்னா நம்ம உறவுக்காரங்க அதாங்க ஜனகாமாவோட கெஸ்ட்டு வந்து வீட்டுக்கு வராங்க. ஜனகாமா மீனா வாங்க எல்லாரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கூப்பிட்றாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க வந்த உடனே தன்னோட பேரனை வந்து காட்டுறாங்க. இந்த பாருங்க, இது உங்கள் மருமக கல்யாணம் வந்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னு வந்து நம்ம ஜனகாமா கேட்க, 1.5 வருஷம் ஆகுது, பரவாயில்லையே அதுக்குள்ளே வந்து வாரிசை பெற்று கொடுத்துட்டாலே அப்படின்னு வந்து அந்த பிள்ளையை தூக்கி வச்சு கொண்டுறாங்க. உடனே வந்து அவங்க பார்வை நம்ம மீனாவை பார்த்து, என்ன இது உங்கள் பையன் சிபி தானே, இவனுக்கு வந்து இன்னும் குழந்தை இல்லையா, கல்யாணம் முடிஞ்சு 6 மாதம் ஆகுதுல என்ன உண்டாகலையா அப்படின்னு ஒரு கொஸ்டினை போட நேரம் நம்ம சிபி வந்து அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மீனா வந்து நம்ம சிபிக்கிட்ட புத்திமதி சொல்கிறாங்க. இந்த பாரு, கெஸ்ட் எல்லாம் இப்படி கேட்பாங்க, அதுக்காக நீ உன் பொண்டாட்டியை குறை சொல்லி அவ மேலேயே இந்த பிள்ளை பிறக்காத காரணத்தெல்லாம் உருட்டி தள்ள முடியாது, அதுக்கு நீயும் பொறுப்பு உண்டாகல. எந்த காரணத்தினாலும் சரிதான், உன் பொண்டாட்டி மீது யாராவது பழி போட்டால் அதை பார்த்து வேடிக்கை பார்க்கக்கூடிய குரூப்பாக மட்டும் நீ இருந்துடாத அப்படின்னு ஒரு புத்தியை வந்து சொல்லி கொடுக்குறாங்க தன்னோட பையனுக்கு மீனா. இதை கேட்டுக்கிட்டு சிபி யோசிக்கிறாங்க. அம்மாவுக்கு கூட தமிழ் மேலே கோபம் இல்லை, பாசம்தான் இருக்குது. இப்போ இவங்க வார்த்தையிலே தெரியுது, நம்ம மட்டும் தமிழை வந்து இப்படி வந்து சொல்கிறோம், அவள் தமிழ் வந்து எவ்வளோ டேலண்டானவா, அம்மாவையே தன்னோட கைக்குள்ளே கொண்டு வந்துட்டா. அப்படி இருக்க நேரம் நம்ம மட்டும் வந்து தமிழை குறை சொல்லிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு நீ வந்து தெரியக்கூடாது, நம்மளும் சேர்ந்து வாழணும், நம்மளும் இந்த வீட்டுக்கு தமிழோடு சேர்ந்து ஒரு வாரிசை வந்து பெற்று கொடுக்கணும், இந்த உண்மையை வந்து உடைக்கணும். நம்ம அப்பாவின் நிலைமைக்கு காரணம் அந்த மாமா இல்லை, செல்வரத்ன மாமா இல்லை அப்படின்னு உள்ள இதை வெளிக்கொண்டு வரணும். அதுக்கு தான் தமிழம் போராடிட்டு இருக்கா. சொல்லப்போனால் நான் கூட அவர் தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு தான் இப்போ நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து அந்த உண்மையை வெளிக்கொண்டு வரணும், அதில் யார் சம்மந்தப்பட்டாலும் அவங்க தொலியை உரிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம பார்த்தோன்னா இந்த சைடு பிரபுக்கா அம்மாவும் பிரபுவும் சேர்ந்து இவ்வளோ பெரிய கோட்டை, அந்த ஜனகா கோட்டை, அதுக்குள்ள செங்கலை, முதல் செங்கலை அதுவும் வந்து வெற்றிகரமாக வந்து நகர்த்தியாச்சு. அந்த கோட்டை சரிஞ்சு விழத நம்ம கண்கூடனா பார்க்கணும். நம்ம குடும்பம் இந்த நிலைமைக்கு ஆறதுக்கு காரணம் அந்த ஜனகா தானே. அவளை அழிக்கிறதுக்கு அவள் பேத்தியை வந்து கைக்குள்ளே வச்சாச்சு. அவள் பேத்திக்கும் உனக்கும் பிரபு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்குதுல்ல, அதுக்கப்புறம் அவள் பேத்தியை வச்சு அவள் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவளை ஜனகாவை தோற்கடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்கெட்சை போட்டு, ஆமாம் இதுக்கு தான் இத்தனை வருஷமாக காவல் இருந்தோம், அதை நல்லபடியாக முடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இது என்னமோ சந்தேகமாக இருக்குது இந்த பிரபுவுக்கு அம்மா மேலேயும் அப்படின்னு வந்து அந்த சந்தேக கண்ணத்துவத்திற்கு விடையாட்டு நம்ம தமிழை கண்டுபிடிச்சி தொலியை உரிச்சி சேதுவை வந்து வர்ஷினிக்கு மாப்பிள்ளையாக்க